அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு மனிதருக்கும் நிச்சயமா சோதனை இருக்கு. இங்க வாழ்ந்த மனிதர்கள் யாருமே சோதனையை கடந்து போகாம அவங்க மரணித்தது இல்லை. எல்லா மனிதர்களும் ஒரு சந்தர்ப்பத்துல சோதனையை தாண்டி தான் வந்திருப்பாங்க. ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில தாண்டி தான் வந்திருப்பாங்க. எல்லா பிரச்சனையையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. யாருமே சொல்ல முடியாது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், எல்லாமே எனக்கு நிறைவா இருக்கு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்துல அல்லாஹ் நிச்சயமா சோதிப்பான். அந்த மாதிரி கடினமான சூழ்நிலையில அல்லாஹ்வை நினைவு கூறும்போது நிச்சயமாக அவனின் உதவி வரும். ஏன்னா அந்த சோதனையை தந்ததே அவன்தான். அது எவ்வளவு கடுமையான சோதனையா இருந்தாலும் சரி, லேசான சோதனையா இருந்தாலும் சரி, அதிலிருந்து நம்மால கடந்து வரணும்னா அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் நமக்கு தேவை. அல்லாஹ்வின் உதவி இல்லாம அதை தாண்டி வரவே முடியாது. அதனால கடினமான சூழ்நிலையில அல்லாஹ்வின் உதவியை நாடி நாம அழைக்க வேண்டும், அவனிடம் துவா செய்ய வேண்டும். எல்லா நபிமார்களும் இப்படிதான் செஞ்சாங்க. நம்மை விட அதிகமா சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான். பயங்கரமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள சோதித்தான். அப்ப எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வை உதவி வேண்டி அழைத்தாங்க. கடினமான சூழ்நிலையா இருக்கும், சாத்தியமில்லாத சூழ்நிலையா இருக்கும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எடுத்துக்குங்க. நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டுட்டாங்க. என்ன நடக்கும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இருந்தாலும் அல்லாஹ்வின் உதவியை வேண்டி அவங்கிட்ட அழைச்சாங்க. அல்லாஹ்வை அழைச்சாங்க. அல்லாஹ்வின் உதவி வந்தது. எப்படியும் அல்லாஹ் என்ன காப்பாத்திடுவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த நெருப்பியே குளிர் வச்சு காப்பாத்துவான் அப்படி தெரியாது. அல்லாஹ் காப்பாத்துவான். அதனால தைரியமா அந்த நெருப்பு குண்டத்துல விழுந்தாங்க. அதன்படி அல்லாஹ்வின் உதவியும் அவங்களுக்கு வந்தது. அதே போலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பின்னாடி எதிரிகளோட கூட்டம், ஃபிரௌனோட கூட்டம் ஃபுல்லா படை அப்படியே நிக்குது. முன்னாடி வந்து பார்த்தா கடல், தப்பிக்க வழியே இல்லை, மாட்டினா அவ்வளோதான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் உதவியை அவங்க நாடினாங்க, துவா செஞ்சாங்க. நிச்சயமா அவங்களுக்கும் தெரியும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்ட்டு. ஆனால் கடலை பிளந்துலாம் உதவி செய்வான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கல. அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சான்? கடலை பிளந்து உதவி செஞ்சான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஆச்சரியம் நடந்தது. அல்லாஹ்வின் உதவி வந்து கொண்டே இருந்தது. நபிமார்களுக்கு மட்டும் இல்லை, மனிதர்களுக்கும் அல்லாஹ்வின் உதவி கண்டிப்பா கிடைக்கும். அதனால தான் குரான்ல ஒவ்வொரு வசனத்திலையும் நிறைய வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான், என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், எல்லாமே என்கிட்ட வாங்க அப்படின்னு அல்லாஹ் டைரக்டா சொல்றான். அதனால எந்த சூழ்நிலையிலும் நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க. இது நடக்காது, இது முடியாது சொல்லிட்டு நம்பிக்கை இழக்கவே வேண்டாம். அல்லாஹ்வின் உதவியை நாடி அழையுங்க. அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் உங்களுக்கும் வரும். உங்களுடைய சோதனையை நீக்கி நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தருவான். அப்படி ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து தரக்கூடிய, சாத்தியமில்லாத விஷயத்தை கூட சாத்தியமாக்கக்கூடிய ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். மிக மிக சிறந்த துவா, குரான்ல இருக்கிற துவா. குரான்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துமே சிறப்பு தான். நார்மலா நம்ம எந்த பேஜை எடுத்து ஓதி துவா செஞ்சாலும் அல்லாஹ்வின் உதவி நமக்கு கிடைக்கும். அதன் பொருட்டால நீங்க உதவி கேட்டு பாருங்க. ஒரு பேஜ் எடுத்து நீங்க ஓதுறீங்க, அல்லாஹ் கிட்ட உங்க கஷ்டங்களை பிரச்சனைகளை நீங்க சொல்றீங்க, நிச்சயமா அது நீங்கும். ஏன்னா எல்லா எழுத்துக்களும் நன்மையான எழுத்துக்கள், அல்லாஹ்வின் கலம். நீங்க ஒரு எழுத்து எடுத்து ஓதுனாலும் 10 நன்மை இருக்கும். அப்போ ஒரு பேஜ் ஃபுல்லா நீங்க ஓதுறீங்க, அப்ப எவ்வளவு நன்மைகள் அந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதன் பொருட்டால நீங்க துவா செய்யும் போது உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், கடன்கள் சொல்லிட்டு எல்லாமே தீரும். இப்போ அதுலயும் சிறந்த ஆயத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. அல்லாஹ்வின் வல்லமையை கூறக்கூடிய ஆயத்துக்கள், தனியா துவாக்கள், அதாவது நபிமார்கள் கேட்ட துவாக்கள் சொல்லிட்டு எல்லாமே குரான்ல இருக்கு. அந்த பொருளுக்கேற்ப அதனோட பொருளை எடுத்து படிச்சு பார்க்கணும். அதுக்கேத்த மாதிரி நம்முடைய தேவைகளை கூறி அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். அந்த மாதிரி துவாக்களை செலக்ட் பண்ணிட்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கும்போது நிச்சயமா நாம நாடியது நடக்கும். அப்படியே அல்லாஹ்வின் வல்லமையை சொல்லக்கூடிய ஒரு துவாவை இப்ப நான் சொல்ல போறேன். துவாவை சொல்றேன், பிறகு எத்தனை முறை எந்த சூழ்நிலையில ஓதலாம் சொல்லிட்டு இதை சொல்றேன். இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர். இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர். இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான்.
சூரா நூறில் இருக்கிற ஒரு வசனம் 45வது வசனம் இது. அந்த வசனம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதில் இருக்க கடைசி லைன் தான் இந்த இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதிர். இது ஓதுறதால உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும்னா, முதல்ல இந்த பொருளை பாருங்க. அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடனாக இருக்கின்றான். அதாவது அல்லாஹ்வால் முடியாதது எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அவனால் நிகழ்த்தி காட்ட முடியும். இந்த உலகத்தை படைத்தவன் அவன்தான். வானம், பூமி, சூரியன், சந்திரன் சொல்லிட்டு எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ். அவனுடைய படைப்பினங்கள்லாம் பாருங்க, ஒன்று ஒன்று அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சில பிராணிகள் 4 காலில் நடக்கும், சிலது 2 காலில் நடக்கும், சிலது ஊர்ந்து போகும் கால் இல்லாமல். இது மாதிரி ஒவ்வொன்றும் விசேஷமாக அவன் படைச்சிருக்கான். நம்மளால அதெல்லாம் திங்க் பண்ண கூட பார்க்க முடியாது. எப்படி இதை அவன் உருவாக்குனா சொல்லி நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வால் இது எல்லாமே சாத்தியம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் வல்லமையை கூறக்கூடிய வசனம் இது. இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அந்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். அதிகமாக ஈமான் நம்மளுக்கு அதிகரிக்கும். இதை ஓத 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 ஈமான் அதிகரித்தா என்ன நடக்கும்? அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நம்ம செய்வோம். அல்லாஹ்வின் மீது இன்னும் நமக்கு நாட்டம் வரும். அதிக அமல்களை செய்ய ஆர்வம் காட்டுவோம். நம்மளுடைய இதயத்தை, அதாவது மனசை ரொம்ப ரிலாக்ஸ் ஆக்கும். எப்படி பதட்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஏதாவது ஒரு இன்டர்வியூ இருக்குது, ஏதாவது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க, இந்த இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர் இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ஓதிட்டே இருக்கும்போது உங்கள் மனசு அவ்வளவு ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் நாடிய அந்த விஷயம் நடக்கும். சோதனையான கட்டத்தில் இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருக்கும்போது ஒரு மன தைரியத்தையும் பொறுமையையும் தரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த பொறுமையும் உங்களுக்கு வந்துடும், தைரியம் வந்துடும். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, சும்மா இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மனதைரியம் உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இதை எப்படி நம்ம இதை கடந்து வருவோம் சொல்லிட்டு பயந்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் இதை ஓதிட்டு ஈஸியாக கடந்து போயிடலாம். இதெல்லாம் சாதாரணம் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த வசனம் உங்களை உருவாக்கும். இப்போ ஏதோ ஒரு இடத்துல நாம் தனியாக இருக்கோம்னு நினச்சிக்கிங்க. பயங்கரமாக பதட்டத்தோட பயத்தோடு இருப்போம். ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் ரொம்ப பயமாக பதட்டமாக இருக்கும். இதுவே அந்த நேரத்தில் நம்ம கூட யாராவது இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்கான ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நமக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு மன தைரியம் இருக்கும். ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி வரமாட்டாங்க. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரையும் சொல்ல, சில பேர் கஷ்டங்களை பொறுத்த வரைக்கும் சில பேரால் உதவி பண்ண முடியும். அவங்க உதவி பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. சில சூழ்நிலைகளில் அல்லாஹ்வால மட்டும் தான் முடியும். இப்போ அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். அந்த ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும்போது எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை நம்மளால் தாண்டி வர முடியும்ல. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாருக்குமே வராது. அதாவது அந்த மன தைரியம் அப்படி இருந்தால் எல்லாரும் ஈஸியாக தாண்டி வந்துடுவாங்க ஒவ்வொரு சோதனையான காலகட்டத்திலையும். அந்த ஒரு மனதைரியம், மனப்பக்குவம் நமக்கு வரணும்னா இந்த குரான் நமக்கு உதவும். அதில் இருக்க வசனங்களை எடுத்து படிக்கும்போது அந்த தைரியம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். அதில் முக்கியமான வசனம் இந்த வசனம். எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்து ஓதி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மன தைரியம் வந்துடும். ஈஸியாக இதுலேருந்து நம்ம கடந்து வந்துடலாம் சொல்லிட்டு அந்த தைரியத்திலேயே நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. அல்லாஹ்வின் உதவியும் வரும். அதுவும் முக்கியமான விஷயம் இதில் இருக்குது. சும்மா உங்களுக்கு மனதைரியம் மேலோட்டமாக மட்டும் வராது. இந்த வசனத்தை ஓதுறதால, இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இருக்கும்போது அந்த தைரியத்தை கொடுக்குறவனும் அல்லாஹ் தான். அல்லாஹ்வின் உதவியும் உங்களை தேடி வரும். இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி சொன்னாங்க? ஹஸ்பன் அல்லாஹூ வ நிஅமல் வக்கீல். அந்த சின்ன ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொன்னதுக்கான பலன் அவங்களுக்கு எப்படி இருந்தது? நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டாங்க. அந்த நெருப்போட தன்மையே மாறி குளிராயிடுச்சு. ஒரு நார்மலாக ஒரு பூஞ்சொலையில் உக்காந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க நல்லா ஜாலியாக உக்காந்துட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த நெருப்பு குண்டத்தில் எத்தனையோ நாட்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. அத்தனை நாட்கள் நெருப்பு அவங்கள சின்னதாக சுட்டெரிக்கல. அவங்களுடைய கையில் இருக்க அந்த முடியை கூட சுட்டெரிக்கல. அவ்வளவு சந்தோஷமாக அந்த நெருப்பு குண்டத்தில் இருந்தாங்க. அதற்கு காரணம் அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை தான் இந்த இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதிர். எந்த சந்தர்ப்பத்திலையும் இதை நீங்கள் ஓதலாம். இந்த ஒரு ஆயத்தை உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தா போதும். ஒரு பெரிய ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி. யாராலையும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. மனதாலையும் சரி, உடலாலையும் சரி. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கையை, தைரியத்தை கொடுக்கும் துவா இது. சிறந்த துவா. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அதுக்கு என்னெல்லாம் சக்தி இருக்கோ அது எல்லாமே இந்த ஒரு ஆயத்துக்கும் இருக்குது. அது நல்ல ஃபேமஸான ஆயத்து, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஒரு ஆயத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை.
இனி கற்றுக்குங்க, ஓதுங்க. புதுசாக துவாக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. இன்னும் நம்ம கற்றுக்க ஆர்வம் காட்டணும். ஒரே ஒரு துவா தெரிஞ்சு போச்சு போதும்னு சொல்லிட்டு நிறுத்திடாமல் இன்னும் என்ன இருக்குது, இன்னும் என்ன துவாக்கள் இருக்குது, ஹதீஸில் என்ன துவாக்கள் இருக்குது, குரானில் இன்னும் என்ன ஆயத்துக்கள் இருக்குது சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்குங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓத ஆரம்பிங்க. அல்லாஹ்வின் உதவியை தேடி அழையுங்க. நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி உங்கள் எல்லாருக்குமே வரும். இந்த ஆயத்தை தொழுகை முடிஞ்சு ஓதலாம். இல்லை தனியாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா, அந்த நேரத்தில் உது செஞ்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் அதிகமாக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்யலாம். உங்கள் விருப்பம்தான். எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். ஆனால் அவசியம் ஓதி துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு வரும். உங்களுடைய சூழ்நிலையை நிச்சயமாக இது மாற்றும். உங்கள் விதியை இது தலைகீழாக அப்படியே புரட்டி போட்டுடும். அவ்வளவு சிறந்த வசனம் இது. இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல மாற்றத்தை காணலாம். நீங்கள் விரும்பிய அந்த வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.